எல்லாம் வெடி வெடிச்சு தங்களுடைய புத்தாண்டை வரவேற்கிறாங்க. ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை சுவாசிச்சு அவர் இந்த நன்றி எழுதலோட இந்த வருஷத்தை வரவேற்கலாமா? ஒரு காரியம்தான், புது வருஷன்றது அடுத்த நாள். இட் இஸ் நத்திங் பட் அனதர் டே. புது வருடன்றது அடுத்த நாள் தான். புது வருஷம் நீங்க இல்லாம அது பூரணப்பட நாட்கள் உங்களுக்கு என்று உருவாக்கப்பட்டது. நீங்கள் நாட்களுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த முதல் நாள் தான் உங்களுக்காக என்ன இருக்கு, ரெடியா இருக்கு. அந்த நாட்களுக்குள்ளதான் உங்களை அழைத்து செல்றாரு. அந்த நாள் உங்களுக்கு, நீங்க தான் அந்த நாள் என்ன பண்ண போறீங்க, அலங்கரிப்பதற்காக உருவாக்கப்பட்டு இருக்கு. So you are going to make the day colorful. You are going to make the day beautiful. அந்த நாளை நீங்க தான் என்ன பண்ண போறீங்க, அலங்கரிக்க போறீங்க. எப்படி அலங்கரிக்க போறீங்க? இந்த வருஷம் அறிந்தும் அறியாமல் நம்ம ஒரே ஆவியில தான் போயிட்டு இருக்கோம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்யோன்ய ஐக்கியத்திற்குள்ள அவருடைய கரத்தை பிடித்து நம்ம அந்த புது வருடத்திற்குள்ள அந்த நாட்கள்ல நம்ம கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த நாள், அந்த ஆவியானவர் உங்களையும் அலங்கரித்து உங்கள் மூலமாக இந்த வருடத்தையும் என்ன பண்ண போறாரு, நன்மையினால் முடிசூட்ட போறாரு. சோ வருஷத்தை நன்மையால முடிசூட்ட போறாருன்னா உங்களை முடிசூட்டு நீங்க போனாதான் அந்த வருஷம் என்ன ஆகும், நன்மையினாலே முடிசூட்டப்படும். ஆமென். சோ அந்த நன்றி உள்ளவர்களாக ஒரு நிமிஷம் எல்லாரும் எந்திரிச்சு நின்று, அப்பா we thank you. அப்பா நீர் எங்க கூட இருக்கீங்க சொல்லிக்கிறீங்களா எல்லாரும்? The breath of life. நன்றி அறிந்த உள்ளதோ அந்த சுவாச காற்று, அந்த ஜீவ சுவாச காற்று, அவருடைய மூச்சு எனக்குள் இருப்பதால அந்த சுவாசத்தை சுவாசித்து கொண்டே நான் அடுத்த நாளுக்கு அப்பா அந்த புது வருடத்திற்குள்ள அப்பா காலடி எடுத்து வைக்க நீர் உதவியதற்காக உமக்கு நன்றி. பேச்சு போச்சு, மூச்சு போச்சுன்னா எல்லாமே போச்சு. ஆனா இன்னைக்கு அவருடைய ஜீவ சுவாச காற்று, அந்த ரூவா காற்று எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறதுனால அந்த புதிய நாளை அலங்கரிப்பதற்காக அப்பா நீர் எங்களை உருவாக்கி இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அந்த ஜீவ சுவாச காற்றோடு அப்பா நன்றி அறிந்த உணர்வோடு ரீடா நாஷதரபலபா தேங்க்யூ 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 அப்படியே துதிங்களேன். நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆற தழுவிக்கொண்டு, ஓ பிதாவை ஆற தழுவிக்கொண்டு நாங்கள் புது வருடத்திற்குள்ள அந்த புது நாளை அலங்கரிப்பதற்காக அந்த புது வருஷத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் மூடுவதற்காக நாங்கள் நுழைகிறோம் தகப்பனே. இந்த வருடம் முழுவதும் நன்மை மாத்திரமே. இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு தீர்க்க ஆயுசு மாத்திரமே. இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு செழிப்பு மாத்திரமே. இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு அப்பா தகப்பனே ஆரோக்கியமான சுக பலனுள்ள வாழ்வு மாத்திரமே. ராடா ஷதரபரபா. இந்த வருடம் முழுவதும் அப்பா எங்க வீட்டிலே ஆனந்த துதியொலி கேட்டுக்கொண்டே இருக்கும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வருடம் முழுவதும் எங்கள் மூலமாக இந்த பூமி அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்பா. நன்றி அப்பா. இந்த பூமிக்கு அப்பா தகப்பனே நாங்கள் நற்கந்தம் வீசுகிறவர்களாக இதோ இந்த வருடத்திற்குள் நாங்கள் நுழைகிறோம் அப்பா. ரீடா ராஷதரபா. இந்த வருடம் முழுவதும் அப்பா தகப்பனே நற்கிரியை செய்கிறவர்களாக தகப்பனே இந்த வருடத்திற்குள் நாங்கள் நுழைகிறோம் அப்பா. எங்களுடன் இருக்கிற ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். எங்களுக்கு ஏற்ற துணையாக எங்களுடைய ஹெல்ப்பராக, எங்களுடைய ஹீலராக, எங்களுடைய கவுன்சிலராக எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த போகிற வருடமாக பரிசுத்த ஆவியானவரின் வாழ்வியலின் வாழ்க்கையை வாழ நீர் எங்களை அழைத்து செல்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. ரீடா நூதர ஷதரபரபா. ஆவியானவரின் வல்லமை எங்கள் மூலமாக அப்பா வெளியரங்கமாக போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. லவ் யூ அப்பா. ஆவியானவர் தருகிற
வருகிற சமாதானத்தோடு, ஆவியானவருடைய சந்தோஷத்தோடு, ஆவியானவருடைய பலத்தோடு, ஆவியானவருடைய அதிகாரத்தோடு, ஆவியானவர் தந்திருக்கிற அந்த செழிப்போடு, ஐஸ்வர்யத்தோடு, ஓ நாங்கள் இந்த புது வருடத்தை அலங்கரிக்க, ஓ we are stepping in Father. ஓ நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம் அப்பா. நாங்கள் கால் வைக்கிற இடங்களில் எல்லாம் ஓ அது பூத்து குலுங்குவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கால் வைக்கிற இடங்களில் எல்லாம் சமாதானம் செழித்தோங்குவதற்காக நன்றி அப்பா. நாங்கள் கால் வைக்கிற இடங்களில் எல்லாம் நன்மையும் கிருபையும் ஓ பற்றி கொள்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ ராபா பா தீனே கேரா ஏ ஏ ஏ மர ஷதரவரபா. Yes, 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 we love you Father. ஓ ரா டே நா ஷதரபா. ஓ ஆனந்த சத்தத்தோடு, ஓ துதியோடு, ஓ கம்பீரத்தோடு உம்மை ஆற தழுவிக்கொண்டு ஆகா தானா ரடலகதினஹதரோ. We worship you Father. We are entering into it. Oh ரி பா பா பூதானா ராஷதரபலபா. Yes, yes, yes. ஜனவரியிலிருந்து டிசம்பர்ல இருந்து அடுத்த வருஷமும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருந்து உங்க சுவாச காற்று எங்களை நிரப்பி வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம்பா. ஓ we love you daddy, we exalt you Father. கரங்களை தட்டி நன்றி அப்பா. love you love you love you love you. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த போகிற முது மகா தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்பா. நன்றி செலுத்துறோம் தகப்பன். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. We wish you a happy new year. புது வருடத்தின் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்றேன். இந்த வருடம் பரிசுத்த ஆவியானவரின் வாழ்வியல் வருடமாக, எனக்கு அப்படிதான் அந்த வேர்டு கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்கிற வாழ்வியல் முறைக்குள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸோ அதே ஆசீர்வாதத்தோடு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஸோ ஆவியானவரோடு இணைந்து நடக்கிற அனுபவம். எல்லா நாள் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம், எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்றதே தெரியல. ஸோ இந்த நாள்ல நாம இன்னைக்கு நம்ம பாடின மாதிரி எப்படி எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா அப்படின்றத இந்த நாளை எனக்கு சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ காட் பிளஸ் யூ ஆல். இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி ஸ்பிரிட் இன் லைஃப், த லைஃப் இன் ஸ்பிரிட். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் 2025 கீழே போட்டு லைஃப் இன் ஸ்பிரிட்டை மேலே போட்டிருக்கோன்னா, நம்ம தான் இந்த நாள் என்ன பண்ண போறோம், அலங்கரிக்க போறோம். வருடத்தை நன்மையால் முடிசூட்ட போறோம். அப்போ நீங்க தான் இந்த வருடத்திற்கான கிரவுன், நீங்க தான் இந்த வருடத்திற்கான நன்மை, நீங்க தான் இந்த வருடத்திற்கான அதிகாரம். ஸோ நம்ம எல்லாம் எது செஞ்சாலும் இட் வில் பி அ ப்ரொஃபட்டிக்கல் மூவ் தான். ஸோ நாட்கள் நமக்கென்று நாம நடத்தும்படிக்கு தான் அந்த நாட்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ காட் பிளஸ் யூ. அமர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஃபாதர். ஐம் நாட் கோயிங் டு இப்போ நான் ரிவீல் பண்ண போறது இல்லை, பட் அதற்கு நேராய் என்னது அந்த நம்மளுடைய வாக்குத்தத்தம்னு நீங்க வச்சுக்கலாம். வாக்குத்தத்தத்துக்கு நேராய் உங்கள் இருதயத்தை முதல்ல திருப்பணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? சரி. ஏசாயா 59:19. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். இங்க நம்மளோட பைபிள் எப்படி போட்டாங்க, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் அப்படின்னு போட்டாங்க. ஆனா இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லுது, கர்த்தர் வேகமாக பாயும் ஆறு பலமான காற்றால் அடித்து வருவது போல விரைந்து வருவாராம். சத்துரு வருவான், ஆண்டவர் எப்படி வருவாராம், ஒரு காற்று அடிச்சுச்சுன்னா எப்படி ஒரு ஆறு பாய்ந்து வருதோ அது போல அந்த சத்ருவை துரத்துறதற்கு ஆவியானவர் வருவாராம். இந்த ஆவியானவர் அப்படின்றது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய சுவாச காற்று, the breath of his breath, the spirit of the Lord. ஆவி காற்றுனா என்னது, காற்றுனா என்னது,
ஆவி இல்லையா? அந்த அதுல என்ன கலந்து இருக்குது? காற்றுன்றது ஸ்பிரிட் இல்லையா? அந்த காற்று அடிக்கும் பொழுது எப்படி வெள்ளம் புரண்டோடி வருவது போல உங்களுக்கு எதிரடையாக சத்துரு சதி செய்யும் பொழுது அவர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரா? கொடி ஏற்றுவார். ஆமென். சோ சத்துரு வெள்ளம் போல வரும்போது இல்ல, சத்துரு வரும்போது வெள்ளம் ஆவியானவர் கொடியேற்றுவார். So, நான் இங்கிலீஷ்ல இப்படி படிக்கிறேன். For he will break in as a flooding rushing river driven on by the breath of Yahweh. நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்ப கூட மலை சரிவெல்லாம் வெள்ளத்தின் மூலமா நடக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? காத்து, சுனாமி எல்லாம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன புயல் காத்து போலதான் அடிக்குது. ஆனா காத்து அடிக்கும் போது அடுத்தது என்ன கிளம்புது? அலை கிளம்புது. ஆனா அந்த அலையை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எந்த எல்லைக்கு அது போய் அடிச்சுட்டு வரணுமோ அதுபடிதான் அடிச்சுட்டு வரும். நீங்க கடலுக்கு போனீங்கன்னா தெரியும், அலை என்ன ஆயிட்டே இருக்கு? அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அலை அடிக்கும் பொழுது ஒவ்வொரு அலையும் என்ன பண்ணுது? அந்த காற்றின் வேகத்துக்கு தகுந்த மாதிரி முன்னாடி இட்ஸ் கோயிங் பேக். அது போலதான் ஆவியானவருடைய வல்லமையை நீங்க என்ன பண்ண முடியாது? கட்டுப்படுத்தவே முடியாது. இட் இஸ் அன்ஸ்டாப்பபிள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் என்ன பண்ண முடியாது? மட்டுப்படுத்தவே முடியவே முடியாது. பிகாஸ் he is unstoppable. சொல்லுங்களேன், he is unstoppable. ஆமென். சோ நம்ம கிட்ட இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ரூவா காற்றை நம்ம சுவாசிக்கிற அந்த இயல்பு எப்படிப்பட்டதுன்றது அறிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியா ஆவியானவர் யாருன்றதை என்ன பண்ணிடுவோம்? புரிந்து கொள்வோம். ஆமென். சில நேரங்கள்ல நம்ம எண்ணத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவரை மட்டுப்படுத்திட்டோம். நம்ம அறிஞ்சு அறியாம தான் செஞ்சிட்டோம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணிட்டோம்? துக்கப்படுத்திட்டோம். இன்னைக்கு சொல்லலாமா? நீங்க அதை தான் நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம். ஆவியானவரே, அப்பா, எந்த சூழ்நிலையிலும் நாங்க உங்களை மட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்க எங்களை முழு ஆளுகைக்குள்ள நடத்துவதற்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். சொல்லுங்களேன், the ruach, the breath of the life, the breath of the life. அப்படியே கொஞ்சம் அப்படியே இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்களேன் அந்த ரூவா காற்றை. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். we love you daddy. நன்றி, நன்றி. நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர். அந்த சுவாச காற்று, அந்த ஜீவ சுவாச காற்று அப்பா எங்களுக்குள் படறிக்கொண்டே இருப்பதற்காக, எங்களுக்குள் பாய்ந்து கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். தேங்க்யூ ஃபாதர். ஜஸ்ட் ஃபீல் இட். அந்த காற்றை ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்குள்ள, உங்க லங்ஸ்குள்ள போற அந்த காற்றை ஃபீல் பண்ணுங்க. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா. அடுத்த வசனம் ஏசாயா 59:20. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சுவாசிக்கிற காற்றுன்னு ஜீவ சுவாச காற்று. அது சாதாரண காற்று கிடையவே கிடையாது. ஜீவ சுவாச காற்று வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா யாரும் வந்தாகணும்? மீட்பரும் வந்தாக வேண்டும். சோ நம்முடைய மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபின் மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ உங்கள் மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களை மீட்கிற இரட்சகர் எந்த சூழ்நிலையிலும் சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது இவர் எப்படி வருவாரா? ஆவியானவர் வெள்ளம் போல அடித்து எப்படி புரண்டு ஓடுகிற வெள்ளம், யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதது போல உங்களிலிருந்து அவர் வெளிப்படுவார். வேற எங்க இருந்து வர மாட்டாருங்க, உங்களுக்குள்ள இருந்து தான் வருவார். He will rush like
ஸ்ட்ரீம், ரஷ் லைக் என்னது சொல்றது, காற்றை போல, அந்த சுவாச காற்று உங்களிலிருந்து எதிர்படுகிற சத்ருவை என்ன பண்ணும்? அடித்து நொறுக்கும். ஆமென். அடித்து நொறுக்கும். சோ ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கா? உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்பொழுது உடனே உங்கள் இரட்சகர் உங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வாய் ஆக்குவார். ஆமென். சரி, வந்துட்டாரு, வராரு, போயிருவாரா? திரும்ப போயிருவாரா? நீங்க சொன்னா நான் எப்படி நம்புறது? யாரு சொல்லணும்? பார்ப்போம். ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்ம சொல்றது இல்ல, யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறாரு. கர்த்தர் அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? அது நான் அவர்களோடு செய்யும் என் உடன்படிக்கை. when God அப்பா ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டாருனா அந்த உடன்படிக்கையை விட்டு அவர் மாறுவதே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? இங்க என்ன சொல்றாரு? என் ஆவி, உண்மையில் இருக்கிற என் ஆவி. ஆவி அதுதான் என்னது? காற்று. தேவன் தந்த அந்த சுவாச காற்று எங்க இருக்கு? உங்க மேல இருக்கு. அப்புறம் அவர் வாயில் அருளிய வார்த்தை. அப்ப வார்த்தை யாரு? இயேசு. அப்ப அவர் வாயில் அருளிய வார்த்தை. அப்ப ஜீவ சுவாச காற்று, வார்த்தை. இப்ப 2 பேர் எங்க இருக்கிறாங்க? இது முதல். என்னது? இது முதல். எப்படி சொல்லுது அந்த வார்த்தை? இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் நீங்குவதே இல்லை. ஆமென். ஆவியானவர் எங்க போறதில்ல, உங்களை விட்டு நீங்கிறதே இல்லை. சோ அவர் சுவாச காற்றாக உங்க கூடயே தான். உங்க கூட மட்டும் இல்ல, யார் கூட? உங்க சந்ததிக்கும் உங்க சந்ததியின் சந்ததிக்கும் சந்ததியோட சந்ததிக்கும் எப்பவுமே உங்க கூடயே இருக்க போறாராம். அது அவர் செய்த உடன்படிக்கை. அவர் உடன்படிக்கையை மாறாதவர். ஆமென். பாடலாமா? மாறாதவர் 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 என்னாலுமே, மாறாதவர் 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 என்னாலுமே, அவர் தந்த வார்த்தையிலிருந்து மாறாதவர் 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 என்னாலுமே, அவர் செய்த உடன்படிக்கையிலிருந்து மாறாதவர் 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 என்னாலுமே, அவர் செய்த வாக்குத்தத்தங்களிலிருந்து மாறாதவர் 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 என்னாலுமே. சொல்லுங்களேன். மாறாதவர் 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 என்னாலுமே, அவர் என் மேல் அவருடைய காற்றையும் என் வாயில் அவர் வைத்த வார்த்தையும் இது முதல் என்றென்றைக்கும் என் வாயிலிருந்தும் என் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் மாறவே மாறாது என்று அவர் அது எனக்குள் எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்ன அவர் மாறாதவராய் இருக்கிறபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ரீடா லாஷதரபரபா. ஓ நன்றி நன்றி. அந்த ஜீவ சுவாச காற்று என்னை விட்டு எடுபடுவதே இல்லை. அவர் தந்த அந்த ஜீவ வார்த்தை என்னை விட்டு நீங்குவதே இல்லை. என்னோட அந்த சுவாச காற்று என் தலைமுறை தோறும் அது என் தலைமுறை
தலைமுறை தோறும் அது நித்திய உடன்படிக்கையாக, ஓ என் அப்பா என்னோடு செய்த நித்திய உடன்படிக்கையாக அந்த ஜீவ சுவாச காற்றும் அந்த ஜீவ வார்த்தையும் ஓ எங்களுடன் உள்ளர கலந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஓ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஃபீல் இட் ஃபீல் இட் ஃபீல் இட். அந்த சுவாச காற்றும் அந்த ஜீவ வார்த்தையும் உங்களுக்குள்ள கலந்து இருக்கிறத லீபா ராடு நாஷதர பரிபடி நகதரா. எஸ் எஸ், அந்த ஜீவ காற்றும் அந்த வார்த்தையும் உங்களோடு இரண்டர கலந்திருக்கு. லீதா நாரு டராஷதரபா. ஓ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ பா. ஓ நாங்கள் துள்ளி குதிக்கிறோம் தகப்பனே. உங்க ஆவியும் ஓ உங்க வார்த்தையும் எங்க வாயிலிருந்து நீங்காது இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். மாறாதவர் 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 என்னாலுமே தாழ்வினில் மறந்திடாமல் ஆபத்தில் கைவிடாமல் ஒரு போதும் விலகாமல் என்னுடன் இருந்ததால் அன்பரை பாடிடுவேன். தாழ்வினில் மறந்திடாமல் ஆபத்தில் கைவிடாமல் ஒரு போதும் விலகாமல் என்னுடன் இருந்ததால் அன்பரை பாடிடுவேன். மாறாதவர் 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 என்னாலுமே. ஆமா மாறாதவரா மாறாதவர் மாறாதவர் என்னாலுமே. ஸ்திரீ ஆபரணங்களையும் தாய் தன் பலகனையும் மறப்பினும் நான் உன்னை மறந்திடேன் என்றதா அன்பரை பாடிடுவேன். ஸ்திரீ ஆபரணங்களையும் தாய் தன் பலகனையும் மறப்பினும் நான் உன்னை மறந்திடேன் என்றதா அன்பரை பாடிடுவேன். மாறாதவர் ஆமா ஓஹோ மாறாதவர் என்னாலுமே. மாறாதவர் 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 என்னாலுமே. மாறாதவர் 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 என்னாலுமே. ஆமென். அவர் செய்த உடன்படிக்கை அது தலைமுறை தலைமுறை தோறும் அது இருந்து கொண்டே இருக்கும். உங்க தலை மேல உங்க பிள்ளைகள் தலை மேல உங்க பிள்ளைகளின் 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 1000 தலைமுறைக்கும் 2000 தலைமுறைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். அது உங்க பிள்ளைகளுடைய தலைமேல் அமர்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு சொன்னது போல கிருபை மேல் கிருபை அது தலைமுறை தலைமுறை தோறும் அது அப்படியே அடுக்கி கொண்டே போய்கொண்டே இருக்கும். ஆமென். ஓ நன்றி 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 அப்பா. அந்த உள்ள அக்களிப்புடன் அப்பா நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். நன்றி அப்பா. தேங்க்யூ 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 அப்பா. ரீடனஹஷதரபா. ஓ நன்றி 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 அப்பா. சொல்லுங்க, அந்த பரிசுத்த சுவாச காற்றை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களில் இருக்கிற அந்த ஜீவ சுவாச காற்றை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒண்ணு தெரியுமா, உங்களாலையும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அவருடைய சுவாச காற்றை, உங்களிலிருந்து வெளிப்படுகிற அவருடைய சுவாச காற்றை உங்களாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. Holy Spirit with Jesus. ஆவியானவர் யாருடன் இருந்தார்? இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார். ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டார்? நடத்தப்பட்டார். இயேசுவிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட என்னது? அன்பு, சமாதானம், சந்தோஷம், வேற இரக்கம், ஞானம், தயவு, சுகம், ஐஸ்வர்யம் எல்லாமே எங்கிருந்து தான் வந்துச்சு? யாராலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியல. அவராரு? அவர் நன்மை செய்கிறவராகவே தான் சுற்றிட்டு இருந்தாரு. பரிசுத்த ஆவியானவரோட பலன் கூட அவர் எங்க போறாரு?
ஜபாலயத்துல நிக்கிறாரு. ஜபாலயத்துல நிக்கும் போது சும்மின கையுடையவனை சுகப்படுத்துறாரு. அங்க சுத்தி இருக்கவங்கனால அவர் வல்லமைய செயல்படுத்த முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்த முடியவே இல்லை. அவரா தம்மை தாமே ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அதே ஆவியானவர், சொல்லுங்களேன், அதே சுவாச காற்று. இந்த ஆவியானவர்னு சொல்லி அவர் எப்படி இருக்கிறாருன்றதே நமக்கு ஃபீல் இல்லாம போயிடுச்சு. அவர் எப்படி இருக்கிறாரு? உங்கள் சுவாசமா இருக்கிறார். நீங்க விடுற மூச்சு என்னது? அவருடைய சுவாசம்தான். சோ அப்படி உங்களிலிருந்து, எப்படி கிறிஸ்துவிலிருந்து ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட சுகம், சந்தோஷம், வல்லமை, ஞானம், ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் உங்கள் மூலமாகவும், உங்கள் பிள்ளைகள் மூலமாகவும், உங்கள் சந்ததியின் மூலமாகவும் வெளிப்படுத்தப்படும். ஆமென். இதுதான் ஒரு வார்த்தை. தலைமுறை வருதுன்னா அதை நீங்க தான் என்ன பண்ணணும்? எலாபரேட் பண்ணணும். என் ஆவியை வச்சுட்டாரு, என் ஆவி பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வைக்கப்பட்டுட்டாருன்னா எப்படிப்பட்ட வல்லமை என்னிலிருந்து, என் சந்ததியிலிருந்து வெளிப்படுத்த போடுன்றத நீங்க என்ன பண்ணலாம்? முடிவெடுக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம்? நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்க பிள்ளைகள் எப்படியா தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும், எந்த அதிகாரத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும், நீங்க எப்படி வெளிப்படுத்தணும்னு நீங்க விரும்பும் பொழுது அது தலைமுறைக்கும் அது என்ன ஆயிட்டே இருக்கும்? விரிவடைந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஆமென். Thank you, Father. Hallelujah. யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நேரத்துல என்னிலிருந்தும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்கேன். ஐ எம் நாட் கனெக்டட் டு மை எமோஷன்ஸ். அதே மாதிரி ஐ எம் நாட் கனெக்டட் டு யோர் எமோஷன்ஸ். உங்களுடைய செய்கையும் என்னை தாக்காதபடிக்கு ஆவியானவர் எப்படி என்னை மேகம் போல பாதுகாத்திருக்கிறார். ஸோ என் வாயிலிருந்து இன்னைக்கு அதான் ப்ரேயர் பண்ணேன். என் வாயிலிருந்து புறப்பட்டு வர வார்த்தை இவங்க இப்படி அப்படின்றதுனால ஐயோன்னு நான் என்ன ஆயிடக்கூடாது, ஆகவே கூடாது. இவர்களுக்குள்ள அந்த வார்த்தை என்ன பண்ணிடணும், நான் விதைச்சிட்டு வந்தே ஆகணுன்ற ஒரு முடிவோட நான் என்ன பண்ணியிருக்கேன், நின்றுட்டு இருக்கிறேன். ஆமென். ஸோ ஆவியானுடைய வல்லமையை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ அவர் வல்லமையாக உங்களுக்குள்ள என்னவாலா இருக்கிறாரு? ஜீவ சுவாச காற்றா இருக்கிறாரு, ஜீவ ஒளியா இருக்கிறார், அவர் ஜீவ தண்ணீரா இருக்கிறார். சோ இப்படியெல்லாம் ஆவியானவர் உங்களிலிருந்து வெளிப்பட அவர் தயாராக இருக்கிறார். சோ இதெல்லாம் அவரா இருக்கிறார்னா நீங்களும் ஒரு மற்றவர்களுக்கு என்னவா மாற போறீங்க? ஜீவ ஒளியாக மாற போறீங்க, ஜீவ தண்ணீராக மாற போறீங்க, ஜீவ அப்பமாக மாற போறீங்க. சோ அதற்கு ஆவியானவர் எனக்குள் செயல்படுகிறார். அந்த ஆவியானவருடைய செயல்பாட்டிற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு இந்த வருடம் நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது இந்த நொடி பொழுதுல இருந்தே ஆவியானவர் he will take complete control. ஆமென், ஆமென். ஏன்னா கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்க உதவிய அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். The spirit of the God who raised the Jesus lives in you. அதான் பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் வாசமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறபடியால் உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். வாசிப்போமா? ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். இப்போ கர்த்தருடைய என்னது? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. So the breath which has life resurrected the Jesus. அப்போ அந்த ஜீவ சுவாச காற்று, பிதாவினுடைய ஜீவ சுவாச காற்று, இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அதே ஜீவ சுவாச காற்று இன்னைக்கு யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள்ளும் இருக்கிறது. உங்களையும் அவர்
உயிர்ப்பிப்பார், சரீரங்களையும் உயிர்ப்பிப்பாராம். அப்ப சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது ஜஸ்ட் மேட்டர். சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்னா மற்ற எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பிக்கிறது அவருக்கு லேசான காரியம். அதனால இதையும் என்ன பண்ணிடுவாரு, உயிர்ப்பித்து விடுவார். ஆமென். சோ அப்போ வசனம் இப்படி சொல்லியது, உங்களில் வாசமாயிருக்கிற. இந்த வாசமாயிருக்கிறனா நம்ம எதையோ நினைச்சுக்கிறோம். ஆனா உங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இதான் சொன்னேன் இல்லையா, உங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, உங்களுக்குள்ள எப்படியா இரண்டரை கலந்து இருக்கிறாராம். அவர் இரண்டரை கலந்திருக்கிறபடினால் தம்முடைய ஆவியினாலே உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இன்னொரு இடத்துல சொல்லுது, அது யாருடைய ஆவிதான்? பிதாவின் ஆவியானவர். சோ பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள் எப்படி இருக்கிறாராம்? ஒன்றரை கலந்துட்டு இருக்கிறார், உங்க கூடயே வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதுதான், அதை நீங்க இந்த வருடங்கள்ல இதைத்தான் ஃபீல் பண்ணணும். நான் என் கூட ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறார், என் கூட ஒன்னரை கலந்து இருக்கிறார். நான் எந்த வேலை செஞ்சாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த உணர்வுக்குள்ள இந்த நாள் என்ன பண்ண போறீங்க? ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒரு நாள் நீங்களே இது பண்ணிருவீங்க. நானும் அவரும் ஒன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மறந்துடுவீங்க. ஆனா நீங்க ஒன்னாதான் செயல்பட்டுட்டே இருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய போர்டுல நான் அவர் எனக்குள் கலந்து இருக்கிறார். நீங்க பார்க்க போது எப்பெல்லாம் உட்காரீங்களோ சொல்லுங்க, அவர் எனக்குள் ஒன்றரை கலந்து இருக்கிறார், அவர் என்னோடு இணைந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அப்ப அவர் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்றது வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? தேவையில்லாததுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் மாட்டீங்க. அவர் ஆவியானவர் இருக்கிறாரியா, ஆவியானவரோடு இணையும் போது அப்ப நான் இதை பண்ணலாமா, இந்த நேரத்தை நான் இப்படி ஸ்பெண்ட் பண்ணலாமா, நான் என்ன செய்வது தான் பாடணும் இன்னைக்கு. கற்றுத்தாரும் ஆவியானவரே, அப்ப நான் இதை படிக்கலாமா, இதை செய்யலாமா, இந்த வேலையை பண்ணலாமா, நான் இங்கே போகலாமா. அவரே என்ன பண்ணுவாரு? உங்களை தடுத்து நிறுத்துவார். நம்ம கேள்வி கேட்டு கேட்டு ஒரு நாள்ல செய்வோம். ஆனா கல்யாணம் ஆன புதுசுல பாருங்களேன், கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போறோம். மாமியார் வீட்டுக்கு போகும்போது நமக்கு அந்த வீட்டுல எப்படி இது பண்றதுன்னு தெரியாது. அப்ப அங்க மூத்தவங்க யாராச்சும் இருந்து இது பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஆரம்பத்துல கேட்டு கேட்டு செய்வோம். அவங்களோட ஃபுட்டு டேஸ்ட்டுக்கு நம்மளை அதெல்லாம் செய்வோம். ஆனா ஒரு நாள் என்ன ஆயிரும்? பழகிரும் போது நம்மளே என்ன பண்ணிடுவோம்? செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனா முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும்? கத்துக்கணும். அப்ப கேட்கணும், ஆவியானவர்கிட்ட நான் இந்த மாதிரி செய்யறேன்னு நான் சொல்லலாமா, செய்யலாமா அப்படின்னு நீங்க கேட்க கேட்க ஒரு நாள் அவருடைய பழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் போன வருஷமும் சொல்லியிருக்கேன், உங்க கணவரோட ஆரம்பத்துல இருக்கும்போது அவருக்கு இது பிடிக்குமா, அது பிடிக்குமா தெரியலையே அப்படின்ற ஒரு இதுலயே இருப்போம். ஆனா பழக பழக அவருடைய கண் அசைவு கூட இதனாலதான் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? புரிஞ்சு வச்சுக்குவோம். ஸோ அது மாதிரிதான் அவரோட பழக பழக அடுத்த கட்டத்திற்குள்ளும் நம்மை நடத்தி செல்வார். ஸோ இந்த 1ஆம் தேதி நீங்க தொடங்குற அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த அந்யோன்ய ஐக்கியத்தின் வாழ்வு நீங்க டிசம்பர் 31 முடிக்கும் பொழுது அது வேற லெவல்ல இருக்கும். ஆமென். ஸோ நான் அப்படியாக ஆவியானவருடைய சத்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க உங்களை நான் பிளஸ் பண்றேன். ஸோ ஒரு காற்று சொல்லுங்களேன், ஜீவ சுவாச காற்று. இந்த சுவாச காற்று, இந்த பூமி பரிசுத்த ஆவியான அசைவாடுறதுக்கு முன்னாடியும் ஒரு சத்தம் கேட்டுட்டே தான் இருந்துச்சு. பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருக்கு. அப்ப அந்த ஒழுங்கின்மையில என்ன வந்திருக்கும்? ஒரு சத்தம் வந்திருக்கும். இப்ப சத்தம் தேவனுடைய ஜீவ காற்று வருது. இந்த ஜீவ காற்று வந்த உடனே என்ன வருது? வார்த்தை வெளிப்படுது. ஆமென். வெளிச்சம், வார்த்தை வெளிப்படுது. இப்ப இந்த வார்த்தை வந்த உடனே எங்க வராரு வார்த்தையா? ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல வெளிச்சமாக வார்த்தை வராரு. அந்த வார்த்தை மாம்சமானார். எங்கே மாம்சமானார்? மரியாளின் கர்ப்பத்திலே வார்த்தையானது மாம்சமானார். இப்ப அவர் மாம்சமாகி மீண்டும் என்ன பண்றாரு? ஒரு சத்தத்தை உண்டு பண்றார். அந்த சத்தம் என்ன? பிதாவே, உம்முடைய கைகளிலே என் ஆவியை கொடுக்கிறேன்னு அவர் தன்னுடைய சத்தத்தை மீண்டும் எழுப்புறாரு. இப்ப சத்தம் திருப்பி என்னவா மாறுது? சுவாச காற்றாய், ஜீவ சுவாச காற்றாய் உங்களுக்குள் வந்தது. இவர் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறாரு. இப்ப அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வெறும் காற்று, ஃபர்ஸ்ட் காற்று, சத்தம், ஒழுங்கின்மையான சத்தம், ஒழுங்கின்மையான சத்தம்
மேல யார் அசைவாடிட்டு இருந்தார்? அந்த காற்று, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்து வார்த்தையாக வராரு. வார்த்தையானவர் இப்ப என்னவா மாறுறாரு? மாம்சமாக மாறுகிறார். மாம்சமாக மாறியவர் இப்ப இவர் ஒரு சத்தத்தை எழுப்புகிறார், பிதாவே என் கரத்தில் உம் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு. இப்ப காற்றா இருந்த அந்த காற்று இப்போ உங்களுக்குள் ஜீவ சுவாச காற்றாய், உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியானவராய், உயிர்ப்பிக்கப்பட்ட மூச்சாய் உங்களுக்குள் இருக்கிறார். இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப காற்று திருப்பி என்னவாகுது? உங்களுக்குள்ளிருந்து வார்த்தையாக, ஜீவ வார்த்தையாக உங்களுக்குள்ளிருந்தும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளும் இருந்து அது வந்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை என்ன ஆகிறதே இல்லை, உங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்குவதே இல்லை, உங்கள் தலைமுறைகளை விட்டு நீங்குவதே இல்லை. ஆமென். இப்ப அந்த காற்று, நீங்க எப்பெல்லாம் அந்த வார்த்தையை பேசுறீங்களோ, அந்த ஜீவ வார்த்தையை பேசுறீங்களோ, அது மாம்சமாக ஆகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். புரியுதா? இதை நான் எழுதும்போது அவ்வளவு இது பண்ணப்பட்டேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் அந்த ஜீவ வார்த்தையை பேசுறீங்களோ அந்த சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். அன்று அவர் வார்த்தை மாம்சமானார். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள இருந்து அந்த ஜீவ வார்த்தை வெளிப்படும் பொழுது அநேக சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். எங்கெல்லாம் அவங்க சோர்ந்து இருக்கிறார்களோ உங்களிலிருந்து அந்த ஜீவ வார்த்தை வெளிப்படும் பொழுது அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். Thank you Father. புரியுதா? புரியாட்டியும் ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை அதை இது பண்ண வைப்பார். ஏன்னா யாராலும் அந்த ஜீவ காற்றை, உங்களிலிருந்து வருகிற அவருடைய ஜீவ சுவாச காற்றை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆமென். உங்களாலும் முடியாது. ஆமென். சரி, now we are going to make an exercise. தூங்கிடாதீங்க. ஜஸ்ட் எக்ஸேல் அண்ட் ஹில்லே. அப்படியே காற்றை உள்ளிழுத்து வெளியில விடுங்க. தேங்க்யூ ஃபாதர். உங்க அந்த பரிசுத்த அந்த ஜீவ சுவாச காற்றுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா. வெனவர் நீங்க எப்பொழுதுதான் நான் தனியா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் கஷ்டப்படுறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க புழம்பி தவிக்கும் பொழுதெல்லாம் அப்படியே உட்கார்ந்து ஜஸ்ட் ஃபீல் இட், ஜஸ்ட் ஃபீல் இட். உங்க காற்று நீங்க அப்படியே மூச்சு விட்டு இழுத்து விடும் பொழுது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, யார் என்னை விட்டு போனாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவ சுவாச காற்றாய் என்னோடு கூட தங்கி இருக்கிறார். நான் தனித்து இருப்பதே இல்லை, நான் தனித்து விடப்படுவதே இல்லை. இயேசு சொன்னாரு, நீங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிருவீங்க, ஆனா என் பிதா என்னை விட்டு போவே மாட்டார், என் கூடயே இருப்பாருன்னு சொன்னாரு. அதே ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றரை கலந்திருந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஜஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு இத்தனை நாள் மூச்சு விடலையோ அந்த அளவுக்கு அப்படியே உங்க மூச்சை இழுத்து விடுங்களேன். பரவாயில்ல, சத்தம் கேட்டாலும் பரவாயில்ல. ஹோல்ட் இட், ஹோல்ட் இட். தேங்க்யூ ஃபார் த பிரீத். நன்றி அப்பா, எனக்குள்ள இருக்கீங்க. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஃபாதர். ஹலா தூன ஹதராடா ஷேதரா பரபா. தேங்க்யூ. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. நான் தனித்து விடப்படவே இல்லை, என் கூட நீங்க சுவாச காற்றாக இருந்து கொண்டே இருக்கீங்கப்பா, இருந்து கொண்டே இருக்கீங்கப்பா. வசனம் சொல்லுது, அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறியுங்கள்ன்றார் இல்லையா? எப்படி அறிஞ்சுக்கிறது? அவர் அறிவது எங்க தொடங்குறது அப்படின்னா, நீங்க மூச்சு விடுறதுல இருந்து தான் தொடங்கணும். எங்க இருந்து அவரை அறிவது? எங்கே நான் தேடுவேன் அப்படின்னு உன்னத பாட்டுல மணவாட்டி தேடி போவது போல அல்ல, நீங்க அப்படியே அமர்ந்து இருந்து உங்க சுவாச காற்று அப்படியே இழுத்து விடும் பொழுது, அப்பா ஓ நீர் என்னுடனே கூட இருக்கீங்க, உங்க பிரசன்னம் என்னோடு கூட இருக்குது டாடி. ஓ ரடராஷதர பரபரபா. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. நீங்க சுவாசிக்கிறது அது அப்பாவோட காற்று, அப்பாவோட சுவாச காற்று. அது எப்பொழுதும்
உங்களை விட்டு பிரியவே பிரியாது. அது உங்களை மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளோட பிள்ளைகளோட பிள்ளைகளை விட்டும் அது பிரியாது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஹalleluya ஹalleluya. ஓரி பரபரபரபரபரிபராதியாந்தே. feel it feel it feel it. அப்படியே உங்க காற்றை நீங்க ஃபீல் பண்ணுங்க. வேற யாராலும் அதை ஃபீல் பண்ண முடியாது. நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன்னு நீங்க உணர முடியாது. ஏன்னா அப்பாவோட காற்று. ஓ லவ் யூ டாடி. ரீ பரபரபரபரபலியாந்தே ரீ தரரரா. ஓ அந்த வேற எதுக்குங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம்? நீங்க நிறைய காரியங்களுக்கு நன்றி சொன்னோம், தவறு இல்லை, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லலாம். ஆனா உங்க சுவாச காற்றுக்கு நீங்க நன்றி சொல்லலீங்களா? நான் உயிரோடு இருக்கிறேன்றத தெரிய வைக்கிறது என்னது? அந்த ரூவா காற்று, அந்த ஜீவ சுவாச காற்று. ஓ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ரீபா ராட்டே அந்த ஜீவ சுவாச காற்று. ஜஸ்ட் தேங்க். Oh, with a gratitude heart. Love you, love you, love you, Father. நன்றி செலுத்துறோம்ப்பா உங்க காற்றுக்காக, அந்த ஜீவ சுவாச காற்றுக்காக. ஓ காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனில் ஞானம் வெளிப்படும். உன் நாசியிலே சுவாசத்தை ஊதி தன் ஜீவனை தந்தாரே. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனில் ஞானம் வெளிப்படும். உன் நாசியிலே சுவாசத்தை ஊதி தன் ஜீவனை தந்தாரே. காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. ஆஹா காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. ஆமென். மனிதர்கள் கைவிடலாம், நீங்க நம்பி இருக்கவங்க யாருனாலும் உங்களை விட்டுட்டு போலாம். ஆனா அந்த ஜீவ சுவாச காற்று, உங்களுக்குள் இருக்கிற நல்ல பரிசுத்த ஆவியானவரின் அந்த ஜீவ சுவாச காற்று எப்பொழுதும் உங்க கூடயே இருப்பார். ஏன்னா அது கிறிஸ்து உங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். அவர் சொல்றாரு, நான் போறேன், உங்களோடு என்றென்றைக்கும் கூட தங்கியிருக்கும்படியாக ஒரு நல்ல தேற்றரவாளனை, ஏற்ற தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னவர். ஓ தேங்க்யூ ஃபாதர். அவர் உங்களை விட்டு எப்பொழுதும் போக மாட்டாருங்க, அவர் உங்க கூடயே தான் இருக்கிறார். ஓ ரவரி வரி வரவலவரவா. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட். இந்த நாள் இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க தனிமையில போறீங்களோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வலி வருதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வேதனை வருதோ, எப்பொழுதெல்லாம் கலக்கம் வருதோ, ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்டில். அப்படியே இது பண்ணி உங்க சுவாச காற்றை உள்ள எடுத்து விடுங்க. அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க. சத்ரு வரும்பொழுதெல்லாம் வெள்ளம் போல என்னிலிருந்து வெளிப்பட்டு, ஓ ஜீவ சுவாச காற்றாய் என்னிலிருந்து வெளிப்பட்டு எப்படி ஒரு ஃப்ளட் அடிச்சுட்டு போகும்போது எல்லாத்தையும் தேவையற்றதையெல்லாம் நீக்கி அது அப்படியே எடுத்துட்டு போய் கரை சேர்க்குதோ, அப்படி போல எங்கிட்ட போராடுகிற எல்லா வேதனைகளையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா துன்பங்களையும், எல்லா வியாதியின் கூறுகளையும் நீர் அடித்து என்னிலிருந்து வெளியேற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்க. நோ டிப்ரெஷன் மைண்ட். ஒரு டிப்ரெஷன்
இயேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல அந்த விரக்தியின் மனநிலை அப்பா எங்கள் பிள்ளைகளிலிருந்து அது வெளியேற்றப்படுவதாக. அந்த தனிமையின் உணர்வு எல்லா வீழ்ச்சிக்கும் காரணமாயிருக்கிற அந்த தனிமையின் உணர்வு தேவன் நடாத அந்த தனிமையின் வேர் இயேசுவின் நாமத்தினாலே இன்றோடு பிடுங்கப்பட்டு போவதாக. இன்று முதல் ஆவியானவர் அந்த ஜீவ சுவாச காற்று தனக்குள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்களாக. Just inhale. Thank you. Love you. Hallelujah. என்னை விட்டு விலகுவதே இல்லை. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ராபாபாதியாந்தரே, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னோடு இருக்கிற என் பிராண சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்தவர். அவர் என்னை கைவிடுவதே இல்லை. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? அவர் உங்க கையை பிடித்து கொண்டு நான் உங்களை விட்டு விலகலைன்னு சொல்லல. அவர் உங்கள் கைகளை மாத்திரமல்ல, அவர் உங்களுக்குள்ளிருந்து உங்களை பற்றி கொண்டிருக்கிறார். ரே பராதா, புரிகிறதா? அவர் உங்களை கையை பிடிச்சிட்டு நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லி அவர் உங்கள் கரத்தை மாத்திரம் பிடிக்கலைங்க. இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ளிருந்து உங்களை பற்றி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளிருந்து உங்களை பற்றி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. அவர் உங்களை விட்டு நீங்குவதே இல்லை. அவர் எப்பொழுதும் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். உங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார். ரேபா ராடு ராஷதரபலபா. நன்றி அப்பா, நீர் எங்களை பற்றி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. லவ் யூ. நீர் எங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்,
மலைகள் விலகி போனாலும், நீங்கள் மலை போல நம்பி இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி போனாலும், பர்வதம் போல இவர்கள் தான் என் செழிப்புன்னு சொல்லி நம்பி இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் எப்பொழுதும் மாறாததாய் உங்களுடனே கூட இருக்கும். ஏன்னா அவர் வெளியிலிருந்து உங்களை பிடித்து கொண்டிருக்கல, உங்கள் உள்ளிலிருந்து, உங்களுக்குள்ளிருந்து உங்களை பற்றி இறுக பிடித்து கொண்டிருக்கிறார். ஓரி பாராஷதரபா, அவர் உங்களோடு ஒன்றரை கலந்திருக்கிறார். அவர் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்னைக்கு அதுக்குள்ள நீங்க கடந்து வரணும்னு தான் நான் விரும்புறேன். பரிசுத்த ஆவியானவர் வேற எங்கேயோ இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஒன்றரை கலந்திருக்கிறார். ஓ ரீபா ராஷதரபரிபரபலபா, நன்றி நன்றி அப்பா. அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை அணைத்து கொண்டிருக்கிறார். ஓ, அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ரா பா பா துனஹதரே ரீடா நாஷதரபா, அவர் உங்களுக்குள் சொல்லுங்களேன், அவர் எனக்குள், அவர் எனக்குள், அவர் எனக்குள், அவர் எனக்குள் ரேடி ராஷதரபா, அவர் எனக்குள் இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார். அவர் எனக்குள் இருந்து என்னை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ஜீவ பாதையில் என்னை நடத்துவதற்கு, ஓ ஜீவ பாதையில் என்னை நடத்துவதற்கு, அந்த ஜீவ ஒளிக்குள் என்னை நடத்துவதற்கு, ஓ அந்த ஜீவ சுவாச காற்றாய் எனக்குள் இருந்து என்னை பற்றி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள் இருந்து உங்களை பற்றி கொண்டிருக்கிறார். ரீபராட ராதரேரரரரா ஓ ராடனான ரீபடான ராபலோ ஓ ராரராரரரரரரரா ஓ ரீடனான நான நான நானனா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஓஹோ, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது உங்கள் வாழ்விலே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்றால் என்னது? அவரை, கர்த்தரை துதிப்பது. ஹலால், ஹலால் அப்படின்னா ஹல்லேலூயாவை என்னவா பிரிப்பாங்கன்னா ஹலால் ஹா, லூயா ஹா. ஹலால் அப்படின்னு, ஹலால்னா டு பி கிளியர், டு ஷைன். அவர் அப்படியே முழு இதயத்தோடு, அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க, சுத்தமான, பரிசுத்தமாக அப்படின்னு. ஹா அப்படின்னா தேவனை குறிக்கிறது. யாவே, யாவேயோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஹா. இந்த ஹால 2 வேர்டு இருக்கு. கொஞ்சம் ஹீப்ரு கத்துக்குவோம். ஹான்ற இடத்துல 2 வேர்டு போடுவாங்க. ஒன்று ஹே, இன்னொன்று ஹோத். ஹே அப்படின்ற இப்போ எப்படி வந்துன்னா பிக்டோரியல் டயக்ராம்ஸ் இருக்கும். எபிரேய மொழிகள் ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிக்டோரியல் டயக்ராம்ஸ் வரைவாங்க. அப்போ அந்த ஹேன்ற ஒரு வேர்டை எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னா, 2 கைகளை உயர்த்துவது. ஸோ அல்லேலூயா அப்படின் போது கர்த்தரை துதியுங்கள், 2 கைகளை உயர்த்தி துதியுங்கள் அப்படின்ற ஒரு வேர்டாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுக்கு நான் வேற ஒரு அர்த்தம் சொல்ல வரேன். பட் ஆனா ஹேனா என்னது? கைகளை உயர்த்துவது, தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்துவது. ஆனா இந்த கையை எப்படி உயர்த்தணுன்றது இருக்குது. எல்லாம் இப்படி உயர்த்தணுன்றாங்க. ஆனா நான் ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு இப்படி போகணும். கைகளை என்ன பண்ணணும்? விரிக்கணும் தான் இருக்கு. கைகளை விரிக்கணும் தான் இருக்கு. கை இப்படிதான் இருக்கணும்ட்டு இல்லை, நான் ஃபீல் பண்றேன். இப்படியும் உயர்த்தலாம். ஆனா அதை காட்டிலும் நம்ம அதிக நேரம் தேவனை கிட்ட எப்படி திரும்ப கையை விரிக்கணும்? இப்படி விரிக்கணும். அம்மேன்னு சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி விரிக்கணும். நீங்க அதிக நேரம் நமக்கு எது கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு? எஸ், ஆமாப்பா, எங்களால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, அதனால எங்கள் கைகளை உயர்த்திக்கிறோம். தப்பே இல்லை. இப்படி இது பண்ணாலும் இப்படி உயர்த்தி நிக்கிறதோட நீங்க இப்படி நிக்கிறது கஷ்டம், தெரியுமா சில இடங்கள்ல. ஸோ இதுக்காகத்தான் தேவன் முதல்ல நம்மள அழைச்சிருக்கிறார். அப்புறம் தான் இப்படி. ஃபர்ஸ்ட் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு?
எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், செய்யுங்க காலையில. தேவன் எதுக்காக தான் அழைச்சாரு? இதுக்கு தான் அழைச்சார். அதுக்கப்புறம் தான் எதுக்கு அழைச்சாரு? மேல கையை தூக்குறதுக்கு அழைச்சார். ஆமென். சங்கீதம் 111:1. ஹல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். சோ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? தேவனை முழு இருதயத்தோடு துதிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். சங்கீதம் 150:6 சொல்லுது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சோ எல்லாமே கர்த்தரை துதிக்கும். இதுல நீங்க மட்டும் என்ன ஸ்பெஷல்? நம்ம ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நாம் துதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்கள் துதிப்பதற்காக அழைக்கப்பட்டதை விட அவரோடு உறவாடும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அவரோடு பேசுவதற்காக, அவரோடு பழகுவதற்காக, அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக, நீங்கள் யார் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். சுவாசமுள்ள யாவும் அவரை துதிக்கும். துதிக்கிறதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, அவர் நம்மளை உருவாக்கினதே துதிக்கிறதுக்குன்னா அப்புறம் நான் அவர் என்ன உட்கார்ந்துக்கிட்டு பிரைசிங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறவரா? இல்ல, அது நன்றி அறிதல்ல வர துதித்தல். ஆனா அவர் நம்மளை உருவாக்கியது எதற்காக? அவரோடு பழகுவதற்காக. So you're not called only to praise him. You're called to have relationship with him. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? உறவாடும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா தேவன் யாரை உருவாக்கினாரு? ஆதாமை உருவாக்கினார். ஆதாமை உருவாக்கிட்டு அவர் அப்படியே போகல, குளிர்ச்சியான எந்த வேலையில வராரு? குளிர்ச்சியான பகல் நேரத்துல அப்படியே வந்து அவங்க கிட்ட வந்து, நீ துதிப்பா, நான் உட்காந்து கேட்கிறேன் அப்படின்ட்டு வந்தாரு? இல்லை, அவனை அறிவதற்காக வந்தார். தான் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துவதற்காக வந்தார். அப்போ அவர் வரும்போது அவர் இப்படி வச்சுட்டு, இல்லைனா நீ உட்கார்ந்து நீ கையை தூக்கி இப்படி துதிச்சுட்டே நான் சொல்ல வந்தார்? இல்ல, தம் இரு கரங்களையும் விரித்தவராய் ஆதாமே ஆதாமே அப்படின்னு தம் பிள்ளைய தேடி வந்தார். இன்னொன்னு சொல்லட்டா, நன்றி உள்ளவராக வந்தார். மனிதனை படித்து உங்களுக்காக நன்றி உள்ளவராக, என்னுடைய சாயலின் படியும் ஏன் ரூபத்தின் படியும் ஏன் மகன் இருக்கிறானேன்னு சொல்லி அவர் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண வந்தாருங்க. ஆமென். அவர் நன்றி அறிதல் உள்ளவராய் தன் கரங்களை விரித்து ஆதாமை பார்க்க வருகிறார். சோ இப்போ அந்த ஆதாமும் எப்படி வராரு? அப்பா அப்படின்னு என்ன பண்றாரு? வந்து இருக அணைத்துக் கொள்கிறார். இப்போ இந்த சூழ்நிலையில அப்படியே உங்கள் கரங்களை விரித்து, இப்போ நம்ம அப்பா நம்ம மத்தியில இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிறார் இல்லையா? இப்போ அவரை அப்படியே ஆற தழுவுங்களேன். அப்பா, அவர் அந்த நன்றி அறிதல் உணர்வோட வர்றது போல நீங்களும் உங்க சுவாச காற்ற அப்பா நன்றி நன்றின்னு சொல்லி அவரை அப்படியே ஆற தழுவி கொள்ளுங்கள். ஓ ரீ பரஹா தரோ டரா ஷதரா பரபா. Thank you, Father. We love you, Daddy. Ha 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 ரி பர 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 பரபா. நன்றி 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 நன்றி. லூதரஹாதி அந்தரரி ஷதரா பரபா. Praisingன்றது, நன்றி சொல்றதுன்றது வந்து இட் இஸ் நாட் பை மெக்கானிக்கலி வரக்கூடாது. இட்ஸ் நாட் பை ரொபோட்டிக் மூமெண்ட். இது அப்படியே நன்றி அறிதலோட அப்படியே அவர் அப்படியே இருக பற்றி அணைத்து கொள்ளுகிற அந்த அனுபவம். தேங்க்யூ ஃபாதர். லெட் எவ்ரிவன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உங்க பிரசன்னத்தை அப்பா உணர்ந்து கொள்ளட்டும். ஹோ லவ் யூ லவ் யூ லவ் யூ. இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? எல்லா சுவாசமுள்ளைகளும் அவரை துதிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு சத்தம் இருந்தது. என்ன இருந்துச்சு? ஒரு சத்தம் இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் அவரோட பேச்சு இருக்கு, அவருடைய மொழி இருக்கு, அவருடைய உயிர் மூச்சு இருக்கு. புரியுதா? உங்க வேல்யூ தெரியுதா? சோ அவங்களுக்கெல்லாம் என்ன இல்ல? பேச்சு இல்லை. அவருடைய சத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை.
அவர்களும் துதிக்கிறாங்க தான், கியாங் கியாங் கியான்னு துதிக்கிறாங்க, குக்கு கூன்னு கத்தி துதிக்குது, ஊன்னு சொல்லி துதிக்குது. ஆனா உங்களுக்கு அவருடைய மொழி கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு அவருடைய சத்தம். அவர் எப்படியாக பேசினாரோ அதே பேச்சு, அதே வார்த்தை. அதான் வார்த்தை, அவருடைய வார்த்தை உன் வாயிலிருந்து, அவருடைய வார்த்தை உன் வாயிலிருந்து. புரிகிறதா? அப்ப அவர் வார்த்தை உங்க வாயில பேச்சா வந்துகிட்டே இருக்கும். மூச்சு எங்க மூச்சு வந்தோடனே இப்ப என்ன வரும்? பேச்சு வரும். யாரோட பேச்சு வரும்? அப்பா பேச்சு. ஆமென், ஆமென். சோ உங்க சத்தம், உங்க சத்தத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்றீங்களா? அப்பா, என்னிலிருந்து உங்கள் சத்தம், அப்பா உங்க சத்தம் புறப்பட்டு வருகிறதற்காக நன்றி அப்பா. ஓ, ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் உங்களிலிருந்து தொனிக்குன்னு சொல்லி நீங்க டாடி, அப்படியாய் உங்க சத்தம் எங்களிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ரீடரஹாதர ரபரபரபா லேதரஹாதியாந்தரே ராதியாந்தரே. மூச்சு காற்று, மூச்சு காற்று. ஓ, சுவாசிங்க, சுவாசிங்க. ஜஸ்ட் ஃபீல் இட். அப்பா, அப்பா இப்படி வராரு உங்க முன்னாடி, தன் இரு கரங்களை விரித்தவராய். நீங்களும் அப்படியே அவர் இரு கரம் விரித்தவர்களா அப்படியே அவர் முன்னாடி போங்களேன். எப்படி ஒரு பிள்ளை குதிச்சு தாவி ஓடி வருமோ, அப்போ இப்படி பாருங்களேன். இப்போ உங்க அப்பா அங்க நிக்கிறாரு, நீங்க எவ்வளவு வேகமா அவர் மேல நன்றி அறிதல் உள்ளவங்களாங்க. ஏன் டாடி வந்துட்டாரு அப்படின்னு எப்படி போய் கற்றி தழுவிக்கிங்களோ அப்படி தழுவிக்கோங்களேன். இருக அணைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு நடுவுல, அவருக்கு உங்களுக்கு நடுவுல காத்தே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஃபீல் அவரோட அந்த சுவாச காற்ற. லீ பாபா ஹாத்தனா ஷதரபா. ஜஸ்ட் ஃபீல் இட், ஃபீல் இட். லீ பாபா கானா காதா ரபா ரபா. உங்கள் இருதய துடிப்பு, அவருடைய இருதய துடிப்பை உணர்ந்து கொள்ளட்டும். ஒன்றரை கலக்கட்டும், கலக்கட்டும். லீ பாபா பா துராஷதரபா. அந்த பகலிலே, அந்த குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமே என்று அழைத்து வந்தவர் இன்னைக்கு உங்க பேரை சொல்லி, உங்க பேரை சொல்லி இதோ உங்கள் முன்பாக தன் இரு கரங்களையும் விரித்தவராய் உங்கள் பேர் சொல்லி அழைத்து நிற்கிறார். அணைத்து கொள்ளுங்க. அவரை எவ்வளவு இறுக்கமா அணைத்து கொள்ளும்போ முடியுமோ அவ்வளவு இறுக்கமாக அணைத்து கொள்ளுங்க. அவர் நன்றி அறிதல் உள்ளவராக உங்க முன்னாடி நிக்கிறாருங்க. உங்களை அறிய வேண்டும் என்று உங்க முன்னாடி நிக்கிறாரு. ஓ ராபா பாபா தியான் தெரி ஷதரபா லீதன ரீதான் தெரரா ஷதரபா. அப்படியே ஃபீல் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க. அந்த சுவாச காற்று, அந்த சுவாச காற்று. லாதன ஹதரடரா ஷதரபா. நானும் மேலே நீரென்னிலே ஒன்றா இருக்கின்றோமே. நானும் மேலே நீரென்னிலே ஒன்றாயிருக்கின்றோமே. பிரிக்க முடியா உறவு நீரே, பிணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. பிரிக்க முடியா அவரை ஆற தழுவிக்கொண்டே சொல்லுங்க. பிணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. பிரிக்க முடியா உறவு நீரே, பிணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. என்னம்மா நீரே, அப்பா நீரே, என்னம்மா நீரே, அப்பா நீரே. ஓஹோ ஹா ரே ராரா. நானும் நீலே நீரென்னிலே ஒன்றா இருக்கின்றோமே. நானும் மேலே நீரென்னிலே, எஸ் ஃபாதர், ஒன்றா இருக்கின்றோமே. பிரிக்க முடியா உறவு நீரே, பிணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. பிரிக்க முடியா
இணைக்கப்பட்டேன் என்றென்றுமே. என் அம்மா நீரே, என் அப்பா நீரே, எந்த ஜீவன் நீரே. ஆமென். மூச்சு இல்லைனா ஏது பேச்சு? உங்களுக்குள்ள உயிர் மூச்சாய், உங்களுக்குள்ள உங்களுடைய பேச்சாய் ஒன்றரை கலந்திருக்கிறார். சோ அவருடைய ஆவி அவருக்கு உங்களுக்குள்ள மூச்சாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை உங்களுக்குள் பேச்சாய் இருக்கிறது. ஆமென். நீங்க பேசும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. எங்க பேச, எதை பேச? நன்மையானதை பேசும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. வம்பு அளக்கிறது இருக்குல்ல, துர்ச்செய்தியை பரப்புவதற்கல்ல, நற்செய்தியை பரப்புவதற்கு, இயேசுவை அறிவிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. இந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள், நாட்கள் இது தள்ளாடும் முழங்கால்கள் புது பல பெற்றுக்கொள்ளும் நாட்கள், நாட்கள் இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள், நாட்கள் இது தள்ளாடும் முழங்கால்கள் புது பலன் பெற்றுக்கொள் நாட்கள், நாட்கள் யாவையும் நேராக மாறிடும் நாட்கள். ஆமென். நாட்கள் இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள், நாட்கள் இது கோணல் யாவையும் உங்கள் வாழ்க்கையிலே கோணலாவதைகள் நேராக நாட்களும் நாட்கள். ஆமென். கரடான உங்கள் பாதைகளை எல்லாம் செவையாக மாற்றிடும் நாட்கள். ஆதலால் பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. நரம்புகள் உருவாகும், எலும்புகள் ஒன்று சேரும், தசைகள் புதிதாக தோன்றும், ஆவியின் அசைவாளும் கர்த்தரின் வார்த்தையாலும் புது ஜீவன் உனக்குள்ளே தோன்றும். ஆமென். நரம்புகள் உருவாகும், எலும்புகள் ஒன்று சேரும். ஆமென், ஆமென், ஆமென். எஸ்பா, எஸ்பா. அசைவாளும், ஆமென், புது ஜீவன் உனக்குள்ளே தோன்றும். ஆதலால் பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. மேகங்கள் சூழ்ந்திடவே எரிச்சலும் பெருகிடவே பெருமழை தேசத்திலே பெய்யும். கல்வாரி இரத்தத்தாலே ஜாதிகள் மீட்கப்பட்டு கர்த்தரை தெய்வமாக வணங்கும். மேகங்கள் சூழ்ந்திடவே இரைச்சலும் பெருகிடவே பெருமழை தேசத்திலே பெய்யும். கல்வாரி இரத்தத்தாலே ஜாதிகள் மீட்கப்பட்டு கர்த்தரை அன்பாக வணங்கும். ஆமென். பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. ஜாதிகள் ஒடுங்கிடவும் தேசங்கள் வியந்திடவும் கர்த்தரின் கிரியைகள் தோன்றும். மரித்தோர் பள்ளத்தாக்கில் ஆமென் கர்த்தரின் ஜீவன் பெற்று எழும்பும். ஜாதிகள் ஓங்கிடவும் தேசங்கள் வியந்திடவும் கர்த்தரின் கிரியைகள் தோன்றும். மரித்தோர் பள்ளத்தாக்கில் துதிக்கின்ற சேனை ஒன்று கர்த்தரின் ஜீவன் பெற்று எழும்பும். ஆதலால் பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு,
சபையே பேசு, பேசு சபையே பேசு. ஆமென். பேசு சுவாசத்தை, அற்புதத்தை பேசு. ஆமென். ரட்சிப்பை பேசு, சுவாசத்தை பேசு, அற்புதத்தை பேசு. சபையே நீ எழும்பிடு, காற்றே வீசிடு. ஆமென். சபையே நீ எழும்பிடு, காற்றே நீ வீசிடு. போற்று சபையே போற்று. ஆமென். சுவாச காற்றை சபையே போற்று. உனக்குள் வீசும் அந்த ஜீவ சுவாச காற்றை போற்று சபையே போற்று. ஆமென். அந்த ஜீவ காற்றினால் வருகிற உன் பேச்சை போற்று சபையே போற்று. ஆமென். போற்று சபையே போற்று. ஜீவனை பேசு, ரட்சிப்பை பேசு, சுவாசத்தை பேசு, அற்புதத்தை பேசு. ஜீவனை பேசு, ரட்சிப்பை பேசு, சுவாசத்தை பேசு, அற்புதத்தை பேசு. நீ எழும்பிடு, காற்றே நீ வீசிடு. ஆமென். சபையே நீ எழும்பிடு, காற்றே நீ வீசிடு. போற்று சபையே போற்று. போற்று சபையே போற்று. ஆமென். போற்று சபையே போற்று. போற்று சபையே போற்று. ஆமென். ஆமென். அவருடைய சுவாச காற்று உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் ஒன்றரை கலந்திருக்கிறது. அந்த சுவாச காற்று அவருடைய வார்த்தையாய், அவர் உங்கள் வாயில் அருளிய வார்த்தைகளால் இந்த நாட்களில் உயிர்ப்பிக்கப்படும் வார்த்தைகளாக, இந்த காற்றோடு காற்றாய் கலக்கிற ஜீவனை கொண்டு வருகிற வார்த்தைகளாய் உங்கள் வாயிலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளின் வாயிலிருந்தும் அது எப்பொழுதும் நித்தியமாக வெளிவருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.